வலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்துகு. மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லாவுடைய 2வது நாள் உருசு இன்னைக்கு ஏன் இந்த 2வது நாள் உருசு தூக்குறாங்கன்னா, மணியம் ஹிதாயத்துல்லாங்கிற பேரில் வந்து 2வது நாள் உருசு தூக்குறாங்க. மணியம் ஹிதாயத்துல்லாவுக்கும் மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லாவுக்கும் என்ன தொடர்பு, எதனால இந்த 2ஆம் கூடு வந்து இவ்வளோ சிறப்பாக தூக்குறாங்க, இதை சொல்லதான் இந்த வீடியோவின் நோக்கம். மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லாவுக்கு பல ஆயிரம் பேருக்கு முரீதுமார்கள் இருக்க. இதில் முக்கியமான முரீதாக மணியம் ஹிதாயத்துல்லா என்ற ஒரு பெரியார் வந்து கலீஃபாவாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மகானாவுடைய ஒரு சில கராமத்தில் வந்து சொட்டல் தெருவில் நடக்கிறப்ப தீயிலேருந்து உட்கார்ந்து ஹயாத்தாக எந்திரிச்சு வந்தாங்க. அந்தளவு வந்து மகானுடைய நெருக்கத்தில் இருக்கிறாங்க. பொதுவாக வழிமார்களுக்கு வந்து மரணத்தை இறைவன் வந்து முன்கூட்டியே அறிவிச்சிருவான். அதே போல் மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா அவர்களுக்கு இறைவன் வந்து மரணத்தை முன்கூட்டியே அறிவிக்கிறப்ப மணியம் ஹிதாயத்துல்லாட்ட சொல்கிறார், இந்த தேதியில் இந்த இதில் நான் வந்து இறந்துடுவேன் அப்படின்னா. மணியம் ஹிதாயத்துல்லா அவங்க வந்து துடிக்கிறாங்க. நீங்கள் இறந்துட்டா உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, இது கொஞ்ச நாளுக்கு தான், இன்ஷால்லா நீங்களும் ஒரு நாளைக்கு மரணிப்பீங்க, மரணித்த பிறகு நீங்கள் வந்து இன்ஷால்லா சொர்க்கத்தை நம்ம எல்லாம் ஒன்று சொல்ல, அந்த சிறிது நாள் கூட வந்து என்னால் வந்து உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது, எங்களுக்கு நீங்கள் எனக்கு ஒரு வசியத் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, உங்கள் முகத்தை பார்க்குறவொன்னே என்னை வந்து அடக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி வசியத் பண்ணுறாங்க. அதுக்கு மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா ஒப்புதல் கொடுத்துறாங்க. அதனால வந்து மகான் ஷேக் அப்துல் காதர் ரவுலா ஷரீஃப்லேருந்து நேர் எதிர்த்த மாதிரி மணியம் ஹிதாயத்துல்லாவை அடக்கப்படுக்கு. இந்த கபர் இப்போ வந்து மறைஞ்சிருச்சுங்க. அவங்க முகத்தை பார்த்தவனுங்க பொதுவாக வந்துங்க மையத்தை வந்து வடக்க தலை வச்சு மேற்க காலை நீட்டி தான் வந்து அடக்கிற பழக்கம் இருக்குது. இப்போ வடக்க தலை வைக்கிறப்ப கிப்லாவை நோக்கி முகத்தை வந்து திருப்பி வைக்கிற பழக்கம் இஸ்லாத்தில் இருக்குது. இப்போ முகம் வந்து மணியம் ஹிதாயத்துல்லா முகம் வந்து கிப்லாவே திசையை நோக்குது, மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லாவே திசையை நோக்கி தான் இருக்குது. அந்த ஒரு அவங்களுடைய நினைவாகத்தான் அவங்களுடைய வம்சத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கி 2வது கூடு தூக்குறாங்க. இதில் என்ன, இந்த மணியம் அப்படிங்கிற இந்த வகைராவில் வந்து ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு மணியம் ஹிதாயத்துல்லாங்கிற ஒரு பேர் உள்ளவர் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு குடும்பத்திலையும் தலைமகன் ஆண் மகனாக இருந்தால் அவங்களுக்கு ஹிதாயத்துல்லா அப்படிங்கிற பேர் வைக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். இப்போ ஹிதாயத்துல்லான்னு சொல்லி பேர் வைக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல தான் வந்து அடக்கம் பண்ண, எல்லாத்துக்கும் அடக்கம் பண்ணதுக்கு அனுமதி இல்லை. மணியம் வகைராவுக்கு மட்டும்தான் அனுமதி, அதுவும் ஹிதாயத்துல்லா என்ற பெயர் உள்ளவருக்கு மட்டும்தான் அனுமதி. இதுதான் 2வது நாளுடைய உருசுடைய நினைவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.